வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு மட்டுமே பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த செவ்வாய் பெயர்ச்சி 27ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியில இருக்க போறார். இந்த செவ்வாய் பகவான் பாவ கிரகங்கள்லயே ஒரு முக்கியமான கிரகம் இந்த செவ்வாய். செவ்வாயினுடைய அமைப்பை பொறுத்துதான் அந்த திருமணம்ன்ற சொல்லக்கூடிய அந்த கலத்திர ஸ்தானம் செயல்படும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவுல இந்த செவ்வாயும் ஒரு முக்கிய காரக கிரகமாக செயல்பட போகுது இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள்ன்றத பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு சொந்தக்காரர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். ராசி அதிபதி குருன்னு சொன்னாலே ரொம்ப நேர்மைக்கு சொந்தக்காரர், நல்ல உழைப்புக்கு சொந்தக்காரர்னு சொல்லலாம். ஆனா இவர்கள் நேர்மை, உழைப்பு அதையும் தாண்டி ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். இந்த தனுசு ராசிக்கு வில்லம்பு தான் அந்த குறியீடு. எப்படி தன்னுடைய வாழ்க்கையில வளைந்து நெளிந்து இருக்கணுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பயிற்சியாகி வர்றாரு. ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான செய்தி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்குதான். அந்த 11ஆம் இடம்ன்றது லாபஸ்தானம், மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு உயர் படிப்பு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மறுமண வாழ்க்கை, இதெல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கு அப்படின்னாலே அந்த ஜாதகர் எப்போதுமே ஏதாவது ஒரு லைஃப்ல சாட்டிஸ்பேக்ஷன் லெவலை கண்டிப்பா அடைஞ்சே தீருவார். அந்த 11ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லாத பட்சத்துல இவங்களுக்கு எவ்வளவுதான் நம்ம லைஃப கொடுத்தாலும் அதுல ஒரு திருப்தின்றது கண்டிப்பாக இருக்காது. இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்ப கோச்சார நிலவரப்படி அந்த 11ஆம் இடத்துல கிரகங்கள் வந்ததுனால கண்டிப்பாக இந்த 45 நாட்கள்ல நீங்க அதாவது நீங்க உங்களுடைய இலக்கை எல்லாத்தையுமே அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நிறைய ஃபியூச்சர் கமிட்மெண்ட்ஸ் நிறைய வச்சிருப்பீங்க. அதை செஞ்சிடணும், இதை பண்ணிடணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா நகைகள் வாங்கணும், தன்னுடைய குழந்தைகளுக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், தன்னுடைய தொழில்ல பாதி நம்ம இத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தொழில் செய்யணும், இப்படி எல்லாம் நிறைய ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் இருக்கும். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. இந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் பெற்று சில நல்ல தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய அப்பாவினுடைய தொழிலையே நீங்க உடனிருந்து செய்யக்கூடிய ஒரு நேரம்லாம் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாத்தீங்கன்னா குலதெய்வ ஆசீர்வாதமும் கூட. ஒரு தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு உண்டான அதிபதி உங்களுடைய 11ஆம் இடத்துல வரக்கூடிய ஒரு நேரம். கரெக்டான நேரத்துல கரெக்டான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டம். இது நாள் வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைச்சதே கிடையாது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இப்போ அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் நல்லா கூடி வரக்கூடிய ஒரு நேரம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, அத வெண்ண திரண்டு வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இதுக்கு வெண்ணைய கீழே போடுறீங்களா இல்ல கையில பத்திரமா வச்சிருக்கிறீங்களா அப்படின்றது உங்களுடைய திசா புத்தியை பொறுத்து இருக்கு. அந்த வெண்ணெய் திரண்டு வரக்கூடிய நேரத்துல உங்களுடைய கெடுதலான திசா புத்தியா இருந்ததுன்னா அது கீழே போய் பாழாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு தசா புத்திகளா இருந்ததுன்னா அது மேலும் மேலும் நிறைய ஒரு லைஃப்ல டெவலப்மெண்டை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம்
வேலை வாய்ப்பு தொடர்பாக நீங்க பல்வேறு விஷயங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஐடில இருப்பீங்க, இல்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன லெவல்ல நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. நிறைய மூலம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலான எனர்ஜின்றது நிறைய இருக்கும். எல்லாத்துக்குமே தெய்வம் தான், தெய்வத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனாலும் லைஃப்ல எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு நேர் எதிர்மாறாதான் நடக்குது, எல்லாமே எதிர்மறையாக தான் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இப்போ நீங்க கண்கூடாக உங்களுடைய நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு தருணம். உதாரணமாக உங்களுக்கு ஒரு திருமண பாக்கியமே அமையல அப்படின்னா இப்போ சூப்பரா உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நேரம். முதல் திருமணமாகி அதுல நிறைய 7.5 சனியில தோல்விகளை சந்தித்த இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு 2வது திருமணம் அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். வீட்டுல எவ்வளவோ சொல்லி பார்த்திருப்பாங்க, நீங்க தான் வேண்டாம் வேண்டாம்னு உங்க லைஃபை தொலைச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்களே முயற்சி செய்யக்கூடிய ஒரு தருணம். நம்ம ஏன் 2வது ஒரு லைஃபை ஏற்படுத்திக்க கூடாது அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே ஏற்படுத்திக்க கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு, இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் ரீதியாக அனைத்து வசதி வாய்ப்புகளும் வரும். நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ, ஒரு சின்ன தொழில்ல இருந்து ஒரு பெரிய லெவல் தொழிலதிபராக இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியான அனைத்து முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். பூராடம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க புதிதாகலாம் தொழிலை அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அது நாள் நட்சத்திரம் நேரம் பார்த்து ஆரம்பிங்க. அது இன்னும் வளர்ச்சி மிகுந்த ஒரு நேரமாக தான். ஏன்னா இப்போ உங்களுக்கு குரு பார்வையும் இருக்கு, இந்த செவ்வாய குருவும் பாக்குறாரு. இப்படின்ற மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த தனுசு ராசி என்பர்கள், பூராடம் நட்சத்திர என்பர்கள் நிறைய ஒரு வெற்றி வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதிருக்கிறீங்க உத்தியோகத்திற்கு அப்படின்னா அதெல்லாம் 100% உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடணும் அப்படின்றவங்களுக்கு அதுலயும் சாதகமான பலன்களையும் எல்லாத்தையுமே நல்ல ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் பூர்வீக சொத்துக்கள்னால நல்ல ஒரு லாபங்கள் அடையக்கூடிய ஒரு தருணம். பூர்வீக சொத்துக்களை விற்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை நல்ல ஒரு விலைக்கு விற்று அதன் மூலமாக நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்காக அந்த பூர்வீக சொத்துக்களை எழுதி வைக்கக்கூடிய ஒரு தருணமும் மகிழ்ச்சியான ஒரு தருணமும். அதான் முதல்லயே சொல்லிட்டேன், முன்னோர்கள் ஆசீர்வாதம் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நான் மேல சொன்ன சில விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துல சில மாற்றங்கள் இருக்கு, அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த குறுகிய கால ஒரு பதிவுல, அதாவது ஒரு 8 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ள நம்மளால நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியாது. உங்களுடைய டீடைல்டு ஜாதகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.